Hello friends, நம்ம PR Academy-ல PGTRB, TRB Polytechnic, TRB Engineering and TRB SCRT-க்கு prepare பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான MCQ classes வந்து நம்ம Sunday வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதற்கான ப்ராப்ளம்ஸை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எப்படி வந்து ஷார்ட் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரியல் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரியல் அனாலிசிஸில் நம்ம காம்பேக்ட்னஸ் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அதில் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறப்போ காம்பேக்ட்னஸில் கேட்டிருந்தாங்க. காம்பேக்ட்னஸ் அண்ட் அதோட ஓரியன்டாக கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே பேட்டர்னைஸ்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f(x) வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 1/x டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த இன்டர்வல்ல அப்படின்னா 1/x minus 1 x belongs to open 0, 1. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ தென் f is என்ன continuous, uniform, continuous, bounded, unbounded, same based on the question தாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா f(x) எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, கோஷன்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோஷன்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் நீங்கள் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பார்க்கணும். நியூமரேட்டர் யார்? ஸோ இப்போ f(x) இன்னைக்கு இப்படி டிஃபைன் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. f(x) it is defined in the form of g(x) divided by h(x). ஓகே, ஸோ இது வந்து யார் 1ன்னு இருக்குது, இது யார் x minus 1. இதை தனித்தனியாக பாருங்கள். ஓகே, ஸோ இது 1, இது x minus 1. இந்த இது வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். இந்த h(x)ங்கிறது x minus 1, இட் இஸ் அ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 1. இதுவும் கண்டினியூஸ். ஓகே, கோஷன்ட் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? இந்த டினாமினேட்டர் வந்து இந்த h(x) வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகே, ஸோ இது எப்போ 0 ஆகும்? x = 1ல தான் உங்களுக்கு என்ன ஆகும்? 0 ஆகும். ஸோ அப்போ x = 1ல டொமைனில் பாருங்கள், டொமைனில் x = 1ங்கிற பாயிண்ட் இருக்கா? இல்லை. ஓகே, டொமைனில் x = 1ங்கிற பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கும். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். ஸோ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நாட் கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் 0, 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ராங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா அன்பவுண்டட், பவுண்டட். ஓகே, கண்டினியூட்டி பார்த்துட்டோமா. இப்போ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் பார்த்துடலாம். ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் ஓகே டொமைன் காம்பேக்ட் அல்லது காம்பேக்ட் காம்பேக்ட் செட்டோட சப்செட், அந்த மாதிரி க்ளோசர் காம்பேக்டாக இருக்கக்கூடிய செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, ஸோ அதில் வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி நீங்கள் எப்போ சொல்லலாம் அப்படின்னா லிமிட் அந்த 2 பாயிண்டில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டுனா சொல்லிடலாம். ஓகே, ஸோ இங்கே ஓப்பன் 0, 1ஓட க்ளோஷர் யார் அப்படின்னா க்ளோஸ்டு 0, 1. ஓகே, ஓப்பன் 0 க்ளோஷர் யார்? க்ளோஸ்டு 0, 1. அப்போ இந்த எண்ட் பாயிண்டில் வந்து எனக்கு லிமிட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காம்பேக்ட்னஸ் வந்து காம்பேக்ட்னஸ் இருக்குங்கிறதுனால இதோட சப்ஸ்டன்ஸ் இதோட க்ளோஷர் இதுவாக இருக்கிறதுனால இந்த இதில் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதனால் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஃபாலோ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த யூனிஃபார்ம் கண்டினியூட்டியை பார்க்குறதுக்கு நீங்கள் எண்ட் பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குதா, அதாவது எண்ட் பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ 0 is here, 1 is here. ஸோ எண்ட் பாயிண்டில் பாருங்கள் x = 0ல உங்களுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகே, லிமிட் x goes to 0, f(x) exists. Even the value is 1, the value is -1. ஓகே, நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ரைட் லிமிட் பார்க்கணும். இது லிமிட் x goes to 0 1 மைனஸ் இதுக்கு லெஃப்ட் லிமிட் பார்க்கணும். f(x) பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. x1 அப்ரோச் பண்ண இது எங்கே போகும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைட் பார்க்குறீங்களா, இட் இஸ் -∞ போகும். ஓகே, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இது எப்படி -∞ போகுதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதனால இது இந்த பாயிண்ட்ல நியர் 1ல என்ன ஆயிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூட்டி இல்லை, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபங்க்ஷன் எனக்கு என்ன வராது, பவுண்டட் வராது. ஏன்னா நீங்கள் இதோட க்ளோஷருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை என்ன கொடுத்துக்கலாம், யூனிஃபார்ம் கண்டினியூஸாக மேக் பண்ணலாம். யூனிஃபார்ம் கண்டினியூஸாக மாற்றினா டொமைன் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, காம்பேக்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் பிகம் பவுண்டட் ஃபங்க்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே என்ன இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ பவுண்டட் வராது, அப்போ அன்பவுண்டட் தான். ஓகே,
ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் என்ன அப்ரோச் அப்படின்னா தியரி வழியாக அப்ரோச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க, படம் பார்த்து கதை சொல்லலாம். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் இந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த கேசஸ்லாம் வர்றப்போ உங்களுக்கு படம் வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் தியரி தியரம் இதெல்லாம் ஞாபகம் இல்லாட்டாலும் படம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்மளுக்கு படம் வந்து வரைகிறதுக்கு சிம்பிள் தான். ஓகே, எல்லாருக்கும் எந்த படம் வரைய தெரியும் அப்படின்னா y = 1/xங்கிறது வரைய தெரியும். ஓகே, இது யார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா xy = 1 அப்படிங்கிறது ஈவன் 12th லெவல்லே நம்ம படிச்சிருப்போம். xy = தெரியலனாலும் இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. xy = 1ங்கிறது எப்படி இருக்கும், இப்படி இருந்திருக்கும். இந்த படத்துலேருந்து நான் அந்த படத்தை எப்படி வரைகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ கொடுத்துருக்கிறது யார், y = x - 1. ஸோ அப்போ எனக்கு என்ன, x - 1 × y = 1. ஓகே, ஸோ இங்கே அசிம்டாட் யார் அப்படின்னா x ஆக்சிஸும் y ஆக்சிஸும் உங்களுக்கு அசிம்டாட்டாக இருந்தது. அசிம்டாட் நான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த படம் xy = 1, x 1ஆக இருந்தால் y 1ஆக இருந்தால் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும். x - 1 y - 1ஆக இருக்கையிலையும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1ஆக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ இப்போ வாங்க நீங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். x - 1 × y = ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஷிஃப்டிங் தான். இந்த கிராஃபை எப்படி மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா இப்போ இதோட பிஹேவியர் இமிட்டேஷன் என்னவோ அதுதான் அங்கேயும் நடக்க போகுது. ஓகே, இங்கே எந்த பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகிருந்ததுன்னா x - 0ங்கிற பாயிண்டில். ஸோ x - 0ங்கிற பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தது. ஸோ 0 = 0, x = 0. ஸோ x = 0 அப்படிங்கிறது y ஆக்சிஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ y ஆக்சிஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ x - 1 = 0னா x = 1. ஓகே, ஸோ x = 1. ஓகே, அங்கே x = 0. இந்த கேஸில் வந்து x = 0 ஃபோக்கஸ் பண்ணால் இங்கே x = 1. x = 0ங்கிறது y ஆக்சிஸ், இங்கே x = 1ங்கிற லைன் வந்து இப்படி இருந்திருக்குமா. ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா கிராஃப் வந்திருக்கும். இப்போ இதுதான் 1. அப்போ 2ங்கிற பாயிண்டில் எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 - 1 y 1ஆக இருக்கிறப்போ. ஓகே, அப்போ இந்த இடத்துல ப்ராடக்ட் வந்து என்ன இருந்திருக்கும், 1 இருந்திருக்கும். அப்போ இந்த கிராஃப் வந்து இப்படி இருந்திருக்கும். ஓகே, அடுத்தது இந்த இதில் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸுக்கு நீங்கள் 0 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா தென் y is also 0. ஓகே, let us come here. இதை ஃபோக்கஸ் பண்ணி இருந்திருக்கும். இந்த கிராஃப் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அது ஜஸ்ட் இப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து x = 0 y ஆக்சிஸை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது. இப்போ x = 1 இது அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி இது y இது x ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த படத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் படத்தை பார்த்தா தூக்கிடலாம். ஓகே, ஸோ எனக்கு இந்த ஆளோட பிஹேவியர் தெரியும். இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டிங்களா, எங்கே டிஃபைன் ஆகலை, 0ல் டிஃபைன் ஆகலை. இட் இஸ் அன்பவுண்டட். பவுண்ட் ஆகுதா, கட் ஆகாது. என்ன பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா பாருங்கள் 0 to 1 இன்ட்ரு. இப்போ நம்மளுக்கு கொடுத்தது யார் அப்படின்னா ஓப்பன் 0, 1. ஓகே, 1ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, இந்த இன்டர்வல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நம்மளுக்கு இந்த இன்டர்வல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கிராஃப் என்னவா இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பவுண்ட் ஆகுமா, ஆகாது. ஓகே, நீங்கள் x = 1ல லெஃப்ட் லிமிட் பார்க்குறப்ப பார்த்தீங்களா -∞ நோக்கி ஓடி போவான். ஓகே, ஸோ இது கண்டினியூஸ், பட் என்ன இல்லை யூனிஃபார்ம் கண்டினியூஸ் கிடையாது. இங்கே ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட டிக்ரீஸ் ஆகுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஓகே, ஸோ அப்போ என்ன எனக்கு கிடைக்காது அப்படின்னா யூனிஃபார்ம் கண்டினியூட்டி கிடைக்காது. படத்தை பார்த்தே நீங்கள் சொல்லிடலாம். யூனிஃபார்ம்னா அப்படியே ஃப்ளோ வந்து சைன் கர்வ் மாதிரி இப்படி ஃப்ளோவாக ஒரே மாதிரி ஆசிலேஷனாக போயிட்டே இருந்திருக்கணும், ஒரே மாதிரி மூவ்மெண்ட் இருந்திருக்கணும். ஓகே, இங்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வராது. கண்டினியூட்டி இருக்கும். இட் இஸ் நாட் அ பவுண்டட் ஃபங்க்ஷன், இட் இஸ் அன் அன்பவுண்டட் ஃபங்க்ஷன். நியர் டு 1ல எங்கே போய்கிட்டே இருப்பான் அப்படின்னா -∞ நோக்கி போய்கிட்டே இருப்பான். இந்த ஒரு படம் வந்து உங்களுக்கு இமேஜினேஷனில் வந்தாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிராஃப் வந்து எல்லாருக்காலுமே ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. ஒரு சின்ன கால்குலேஷன் தான் நீங்கள் போட்டுருவீங்க.
ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி டினாமினேட்டர் வர்ற ஃபங்க்ஷன்னாலே இப்படித்தான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால இதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிச்சிடலாம். ஓகே, 1/x ஓட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இது கூட ஆட் பண்ணா என்ன, சப்ராக்ட் பண்ணா என்ன, மல்டிப்ளை பண்ணா என்ன, எல்லாம் அதே ஸ்ட்ரக்சர் தான். ஆனா அது எந்த இன்டர்வலுக்குள்ள ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது மட்டும் தான் பாயிண்டா இருந்திருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆப்ஷன்ஸை தூக்கிடலாம். இது ஒரு கேஸ். ஓகே, ஸோ நீங்க தியரி வழியா அப்ரோச் பண்ணலாம், இல்ல படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அப்ரோச் பண்ணிடலாம். படம் வந்து எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணும். பேசிக்கா எலிமெண்டரியா ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், லாகரிதமிக் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எலிமெண்டரியா இருக்கக்கூடியதுக்கு மட்டும் நம்மளுக்கு கிராஃப் தெரிஞ்சாலே போதும். அந்த பாரபோலா ஸ்ட்ரக்சர் வரக்கூடியது லைன். ஓகே, ஒன்லி இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல வந்துருதுன்னா அது லைனா இருக்க போகுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ல வந்துருன்னா இட் இஸ் கோயிங் டு பி த பாரபோலா. ஓகே, இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரக்சரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து மூவ் பண்ணிடலாம். இதே இதுல ஸ்கொயர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் இல்லை, இதுல ஸ்கொயர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் இருந்ததுன்னா இந்த கர்வ் வந்து இப்படி மேல ஓடி இருப்போம், நெகட்டிவ்ல அப்படி பாசிட்டிவா மாறி இருக்கும். ஓகே, அதே இதுலயும் 1 - x ஹோல் ஸ்கொயர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வந்திருக்கும், இந்த கிராஃப் வந்து இப்படி மேல ஓடி இருக்கும். ஓகே, பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போனது இப்ப பிளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும், அவ்வளவுதான் வித்தியாசம் ஒழிஞ்சு. ஆக இதனால பவுண்ட் ஆக போறது இல்லை, யூனிஃபார்ம் கண்டினியூட்டி வர போறது இல்லை, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதனால நீங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்த உடனே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஓகே இந்தாலா 1/x-ஆ, x-1 கூட நீங்க பார்க்க வேண்டாம், 1/x-னாலே எனக்கு என்ன வராது, யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருக்கும், யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருக்காது, பவுண்டட் இருக்காது, அன்பவுண்டட் தான். அவங்க ஆப்ஷனை பார்த்தோன்னே அன்பவுண்டட், எஸ், இந்த இன்டர்வல் வந்து அதுக்கு இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த 1/x-க்கான கிராஃப் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா 1/x-1க்கு நீங்க ஈஸியா போட்டுருக்கலாம். ஓகே, நம்மளோட கிளாஸஸ்ல என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பார்க்கறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான MCQ செக்ஷன்ஸ்ல இந்த மாதிரியான அது ஆல்ரெடி கேட்கப்பட்ட இந்த கேள்விகளை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, அதுதான் MCQல பாக்குறோம். ஸோ அப்போ இன்னும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஐடியா கிடைக்கும்.